Oppo அவங்களோட flagship சீரிஸான Find X சீரிஸ்ல ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Oppo Find X சீரிஸ்ல X3 Pro X3 பற்றி நேற்று வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோட கார்ட்ஸ் மேலே ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு X3 Neo அண்ட் X3 Lite பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Oppo Find X3 Neo. நம்ம எப்பவும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது ஃபோனோட டிசைன் தான். X3 Neoவோட டிசைன் Renault 5 சீரிஸ் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோனோட சைஸ் 6.5 இன்ச். டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz. இந்த பேனல் HDR10 சர்டிஃபைடு பேனல். நெக்ஸ்ட் ப்ராசர். இந்த ஃபோன் லாஸ்ட் இயரோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 865ல ரன் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச்சில் இருக்கும். கேமிங் சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நல்லா இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. DDR5X RAM யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் காஸ்ட் கட்டிங் ரீசனுக்காக கூட இருக்கலாம். ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் சோனியோட IMX 766 50 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் தான் Find X3 Proலையும் X3லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.8. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ லோ லைட்டில் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வீடியோஸ்க்கும் ஃபோட்டோஸ்க்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும். செகண்டரி சென்சார் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சார் 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.4. ஃபோர்த் சென்சார் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 4500 mAh. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 65 வாட்ஸ் ஊக் சார்ஜரும் இருக்குது. Oppo Reno சீரிஸில் எல்லா ஃபோன்ஸுமே 5G எனேபிள்டு ஃபோன் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் சைனாலையும் யூரோப்லையும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோனை 67,000க்கு யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ப்ரைஸ் எப்போவுமே அதிகம் தான். Find X3 சைனாவில் 50,000க்கு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது அரௌண்ட் 45Kல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 40,000க்கு உள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை சப்போஸ் 40,000க்கு மேலே லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் X3 Lite. இந்த ஃபோனோட சைஸ் 6.4 இன்ச். டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 600 nits தான். பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது தான் இந்த 600 nitsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசர். இந்த ஃபோன் Snapdragon 765Gல ரன் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.7. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்சார் ஜஸ்ட் கவுண்டிங் கிமிக்காக 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷூட்டர் மோனோக்ரோம் ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 4300 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். யூரோப்பியன் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 39,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 26,000க்கு உள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா Oppo ஃபேன்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஆனால் எப்படி லான்ச் பண்ண மாட்டாங்க. இதோட காம்படிஷன் Mi 10 இருக்குது. Realme X7 Pro இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்போஸ் 26,000க்கு அபோவில் லான்ச் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.